கண்மலையும் மீட்பருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ்ரீவ் நேயலாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தேவையான ஆலோசனையை கொடுக்கும்படியாய், ஆசீர்வாதத்திற்குரிய வழியை அவர் காட்டுவதை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அவரே திறந்து கொடுப்பாராக. நம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும், நம்முடைய கண்கள் அவருடைய மகிமையை காணும்படியாக திறக்கப்படட்டும். எனவே ஆண்டவருடைய கரத்திலேயே நாம் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை தாப்பா நோக்கி பார்க்கிறோம். ஏனென்றால் உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கத்தால் தலை குனிவது இல்லை என்று பார்க்கின்றோமே. அப்படியாக உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் முகம் பிரகாசிக்கப்படும்படியாய், எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கப்படும்படியாய், எங்களுடைய எதிர்காலம் பிரகாசிக்கப்படும்படியாய் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு போதித்து கொண்டே வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு சொல்ல இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமையை தாரும் சுவாமி. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், எனக்கு மட்டுமல்ல என் சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் மட்டுமல்ல என் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் ஆசீர்வதிக்கப்படணும், அது மட்டுமல்ல நான் செய்கிற ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும், இப்போ நான் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இப்படியாக எதிர்பார்க்கின்றோம். இது தவறு அல்ல. ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கின்றது. அந்த வழிதான் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. நாம பல வழிகளிலே போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இங்கே முட்டி அங்கே மோதி ஒன்றுமே அறியாமல் நாம் என்ன செய்கின்றோம், அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகின்றோம். ஆனால் வேதம் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதில் ஒன்று தான் என்ன, உங்களுடைய ஈவுகளை, பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருங்கள். உங்களிடத்துல என்ன நன்மை இருக்கின்றதோ அதை பகிர்ந்து கொடுங்கள். உங்களிடத்துல என்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் இன்றைக்கு ஆலோசனையாக நமக்கு சொல்கின்றார். ஆலோசனை என்று சொல்லும் பொழுது ஏதோ சொல்லிவிட்டு நம்மை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு வழியை காட்டிவிட்டு அப்படியே செல்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அதை நாம் பின்பற்றும் பொழுது அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே பெற்றுக்கொள்கின்றோம், அப்படியே பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, நீங்கள் விரும்புகின்ற காரியம் நிறைவேற வேண்டுமா, நன்மையான ஈவுகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா, அதற்கு கர்த்தர் இன்றைக்கு காட்டுகின்ற ஒரு வழி என்ன தெரியுமா, பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பொழுது பகிர்ந்து கொள்வோம், அந்த அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது. ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். உதவி செய்வது என்றாலே என்ன அர்த்தம், பகிர்ந்து கொள்ளுதல் என்று அர்த்தம்.
தேவையான பொழுது நாம் அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர்களுக்கு அனுசரணையாக செல்கிறோம் என்றால் நம்முடைய நேரத்தை அவர்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றோம். தேவை என்று ஒருவர் வரும் பொழுது நம்மால் முடிந்த ஒரு சின்ன உதவி செய்கின்ற ஒரு பண உதவியாக இருக்கலாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்மிடத்தில் உள்ள அந்த பணத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். ஒருவர் கவலையோடு வருகின்றார்கள், வருத்தத்தோடு வருகின்றார்கள், அவர்கள் சொல்கிறாங்க உள்ளத்தில் ரொம்ப பாரமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு நாம் செவி மடுக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள்கிட்ட சொன்ன பிறகு என் உள்ளத்தில் உள்ள பாரமெல்லாம் நீங்கி போச்சு, பாரம் குறைந்து விட்டது. அப்படி என்றால் நாம் அந்த கேட்கின்ற அந்த பொறுமை என்ற ஈவை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம். அல்லது அவர்களுக்கு ஏற்றவாறு சில ஆலோசனைகளை கொடுக்க கிருபையை பெற்றிருக்கின்றோம். அதை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இதுதான் பகிர்ந்து கொள்ளுதல். நம்ம பகிர்ந்து கொள்ளுதல்னா சாப்பாடை பகிர்ந்து கொள்வது, பணத்தை பகிர்ந்து கொள்வது, அது மட்டுமல்ல, நம்முடைய நேரத்தை பகிர்ந்து கொள்ளுதல், நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்ட தேவ அன்பை பகிர்ந்து கொள்ளுதல். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த காலகட்டங்களில் நம்ம எதை பார்க்கின்றோம்? இந்த பகிர்ந்து கொள்ளுதல் என்பது மிக மிக குறுகிய பாதையிலே சென்று விட்டது. முன்பெல்லாம் ஒரு குடும்பத்தில் பல பிள்ளைகள் இருப்பார்கள், வருமானம் கொஞ்சமாகத்தான் இருக்கும். ஆக ஒரு தகப்பனோ தாயோ ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அந்த கொஞ்சத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்போம். நம்முடைய கட்டங்கள்லாம் அது நடந்திருக்கின்றது. யாராவது இல்லைன்னா கூட ஐயோ தம்பி வெளியில் விளையாண்டுருக்கான், அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வை என்று சொல்லி அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வைப்போம். பகிர்ந்து கொள்ளுதல். அந்த பகிர்ந்தல் எதனால் வந்தது தெரியுமா? ஒருவர் மேல் ஒருவர் இருக்கின்ற அன்பினால் அது வந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், நம்முடைய கட்டமைப்பு எல்லாம் எப்படி மாறிவிட்டது என்றால், இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை, 2 பிள்ளைகள், அவர்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த 2 பிள்ளைகள்னு இருக்கின்ற இடத்துல 2க்கும் வாங்கி கொடுத்தோம்னா ஒன்று மற்றொன்றை பார்க்கும். என்னை விட அது அதிகமாக, இதோடைய மதிப்பு என்னை விட அதுக்கு விலை கூட வாங்கி கொடுத்துருக்குறீங்க. அல்லது ஒற்றை பிள்ளை இருக்கின்ற இடத்துல நாம் தான் வாங்கி கொடுத்துருப்போம், அந்த பிள்ளைகிட்ட எனக்கு கொஞ்சம் என்று தகப்பனோ தாயோ கேட்கும் பொழுது விளையாட்டுக்கு கூட அந்த பிள்ளை என்ன செய்யாது, உடனே எடுத்து கொடுக்காது, இது எனக்கு தான், நான் தரமாட்டேன். ஆக இந்த பகிர்ந்து கொள்ளுதல் என்பது இப்பொழுது வர வர தேய்ந்து போனதாக இருக்கின்றது. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அதை நினைப்பூட்ட விரும்புகின்றார். இது இருக்கும் பொழுது தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமக்கு ஆசீர்வாதம் பெருகும் என்பதை பல காரியங்கள் வேதத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஆக இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கிருபையின் வரங்களின் படியே நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். சமீபத்தில் ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக கூறினார். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு இடத்தில் மிகவும் வறுமையிலுள்ள ஒரு நாடு, அந்த இடத்தில் அநேக பிள்ளைகள் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்படுகின்றார்கள். பட்டினி சாவு அங்கே அதிகமாக இருக்கின்றது. அந்த வேளையிலே ஒரு சமூக ஆர்வலர் என்ன செய்தாராம், ஒரு காட்டு பகுதி போன்ற ஒரு இடத்துல அந்த இடத்துல நிறைய அந்த சாப்பாட்டுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் செய்து வைத்து உணவுகள் பல வகையான உணவுகளை அந்த மரத்தடியிலே வைத்து விட்டு பிள்ளைகளை அந்த மரத்தை சுற்றிலும் நிற்க வைத்தாராம். அங்கே இருக்கின்ற அந்த பசியினால் வாடுகின்ற குழந்தைகளை நிற்க வைத்தாராம். ரவுண்டாக நிற்க வைத்து விட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பிறகு அவர் சொன்னாராம், நான் ஒரு விசில் ஊதுவேன், அப்பொழுது ஓடி வந்து முதலாவது யார் வருகின்றீர்களோ அவர்களுக்கு இது சொந்தம். நீங்கள் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சாப்பிடலாம், அதிலிருந்து நீங்கள் எவ்வளவு வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொண்டு செல்லலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு எல்லா பிள்ளைகளும் கையை எல்லோரும் சுற்றிலும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இவர் ஒரு விசிலை ஊதினார். ஊதின பொழுது ஒரு பிள்ளையும் ஓடலை, எல்லாம் ஒருவர் கையை ஒன்று பிடித்து கொண்டதாம். பிடித்து கொண்டு அவைகள் சொன்னதான் ஃபுட் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்ததாம். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர் நினைத்தார், விசில் ஊதின உடனே எல்லாரும் ஏன்னா பட்டினியில் கிடைக்கிற பிள்ளைங்க ஓடி வந்து அந்த சாப்பாடை எடுக்க முந்தி கொண்டு ஓடி வரும் என்று நினைத்தார். ஆனால் அப்படி வரவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே நின்ற இடத்திலேயே எல்லாம் நின்று கொண்டிருந்ததாம்.
அப்பொழுது இவருக்கு மிகுந்த ஆச்சரியம். அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டாராம், ஏன் இப்படி இருக்கின்றீர்கள்? நான் தான் சொன்னேனே, ஓடி வந்து யார் முதல்ல எடுக்கிறீங்களோ அவங்க எவ்வளோ வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அந்த பிள்ளைகள் மறுபடியுமாக இதே தான் சொல்லுதான். அப்போ அதனுடைய அர்த்தம் இவருக்கு விளங்கவில்லை. பிறகுதான் அங்கே உள்ளவர் சொன்னாராம், அதற்கு அந்த ஃபுட் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ ஆம் பிகாஸ் வி ஆர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நாம் எல்லோரும் இணைந்திருப்பது தான். ஐ ஆம் பிகாஸ் வி ஆர். நீங்கள்லாம் நாம் இல்லாவிட்டால் நான் இல்லை. எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்கள். எல்லாரும் இணைந்து இருக்கிறதுனால தான், எல்லோரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் இன்றைக்கு நிற்கிறேன் என்று சொன்னாராம். அது அந்த சமூக ஆர்வலருக்கு ஒரு பெரிய காரியத்தை, பெரிய உண்மையை அதை உணர்த்தியதாக இருந்தது என்று சொல்லுகின்றார். அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து பிள்ளைகள் சந்தோஷமாக சென்றார்கள். பட்டினியில் வாழ்கின்ற பிள்ளைகள், பசியில் இருக்கின்ற பிள்ளைகள் முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஓடி வந்து யாரும் எடுத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. காரணம் என்ன? எல்லோரும் இப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் அது பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது தான் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை அந்த பிள்ளைகள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை எல்லா வசதிகளுடனும் வைத்து எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து வைக்கின்ற இறைவனுக்கு முன்பதாக நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம்? நமக்குரியதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை பகிர்ந்துண்டால் தான் பசி ஆறும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. பலருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தான் நம்முடைய பசி ஆறும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டில் சொல்வார்கள், பக்கத்து வீட்டில் விளக்கு எரிந்தால்தான் நம்முடைய வீட்டிலே மனமான சமையல் செய்ய முடியும் என்று சொல்லி. மற்றவர்கள் நலமாக இருக்கும் பொழுது நாம் நலமாக இருக்க முடியும். ஆனால் நான் மட்டும்தான் என்று நினைத்து இப்பொழுதா எல்லாம் என்ன ஆகிவிட்டது? அந்த செல்ஃப் என்று சொல்வார்கள் அல்லவா, சுயம் என்பது மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது. பகிர்ந்து கொடுப்பதற்கு யாரும் முன் வருவதில்லை. மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஆவல் தான், அந்த ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக போய்விட்டது. எனவே இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் நமக்கு இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்வதனால் எத்தனை நன்மைகள் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை வேதத்தின் அடிப்படையிலிருந்தே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது ஒரு காரியம், 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அங்கே எலியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கின்றோம். அந்த எசபேலுக்கு பயந்து அவன் ஓடுகின்றான். அங்கே கேரித் ஆற்றங்கரை, அந்த ஆறும் வற்றி போய்விட்டது, காகமும் கொண்டு வருவதை நிறுத்திவிட்டது. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்கின்றார். அப்போ அந்த சாரிபாத்துக்கு அவர் போகிறாரு. அவள் போகும்பொழுது அங்கே ஒரு சாரிபாத்திலே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவளை பார்த்து எலியா கேட்கின்றார், எனக்கு ஒரு அடை செய்து கொண்டு வா, நான் பசியாக இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கின்றான். அப்பொழுது அவர் சொல்கிறாரா, எங்களிடத்துல கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. ஆக அது சுட்டோம்னா ஒரு 2 அடை வருமோ என்னவோ, அதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் மரிக்கப் போகின்றோம். வேறு எதுவுமே இல்லை, கொடிய பஞ்சத்தில் இருக்கோம். அந்த 2 எங்களுக்கே போதாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு கொடுப்பது என்று சொல்லி அவள் கேட்கின்றாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் தான் எலியா சொல்கிறாரு, முதல்ல நீ போய் 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆவது அதிகாரத்தில் 13ஆவது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது சொல்கிற இவ்வளோதான் இருக்குது, ஒரு 2 தான் சுட முடியும், அதற்கு பிறகு வேறு ஒன்றுமே இல்லை, கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் எலியா சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? அதில் முதலாவது எனக்கு கொண்டு வா, உன்கிட்ட இருக்கிறத முதல்ல என்னோட கூட பகிர்ந்து கொள்.
அதற்கு பிறகு அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ கண்டு மகிழ்வா என்று சொன்னதும் அவள் அப்படியே செய்கின்றாள். அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அதற்கு முன்பு என்ன பார்க்கின்றோம், பஞ்சம் முடிகின்ற வரையிலும் அந்த மா குறையில, அந்த கலசத்தில் உள்ள எண்ணெய் குறையவில்லை. அதற்கு முந்தின வசனம் சொல்கின்றது, அதெல்லாம் அந்த பஞ்ச காலம் முடிகிற வரையிலும் அவளும் அவள் வீட்டாரும் குறைவின்றி சாப்பிட்டார்கள். அப்போது இந்த ஆசீர்வாதம், குறைவுகளுக்கு மத்தியிலும் நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று சொன்னால், இருப்பதை அவள் பகிர்ந்து கொண்டாள். இது எதற்காக இந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நமக்கு ஒரு படிப்பினையாக அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பஞ்ச காலத்திலும் போஷிக்கப்பட வேண்டும் என்றால், துன்ப காலத்திலும் துன்பங்கள் நம்மை பாதிக்காதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, 2 வஸ்திரம் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு 1 கொடுக்க கடவன். ஆண்டவர் எல்லாத்தையும் அதுதான். நம்ம கடைசி காலத்தில் நமக்கு நியாய தீர்ப்பு எதை வைத்து வருகிறது தெரியுமா? அந்த பகிர்ந்து கொடுப்பதை தான். பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தா, உங்கள்கிட்ட இருக்கிற உணவில் எனக்கு கொஞ்சம் கொடுத்த. நான் தாகமாக இருந்தேன், உனக்கு உள்ள தண்ணீரில் எனக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தாய். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு நீ வஸ்திரம் கொடுத்தாய். இப்படி பகிர்ந்து கொள்வதின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த குணம் இருக்கின்றதா நமக்கு? இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோமே, ஏன் கிறிஸ்துவ குடும்பங்களில், விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற குடும்பங்களில் சொத்துக்கள் என்று பிரிவினை என்று வந்தால் எத்தனை பிரச்சனைகள். பகிர்ந்து கொடுக்க விரும்புகின்றோமா? ஆண்களுக்கு மட்டும்தான் சொந்தம், பெண் பிள்ளைகளுக்கு இல்லை. பெண் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் நமக்கு மனம் இல்லை. நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஏன் நாம் இப்படி பரிதாபமான நிலைமையில் இருக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு உரியதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு மனது இல்லை. என்ன சொல்வார்கள்? உனக்கு வேண்டும், பிறகு உன் பிள்ளைகளுக்கு வேணும், பிள்ளைகளுக்கும் சேர்த்து விட்டால் பிறகு பேர பிள்ளைகளுக்கு வேண்டும். இப்படியாக நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது எப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? தேவை உள்ளவர்கள் எவர்களோ அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில வீடுகளிலே நாம் பார்க்கின்றோம், ஒருவரை கஷ்டப்பட்டு அந்த பெற்றோர் படிக்க வைத்திருப்பார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி மற்றவர்களுடைய உதவியை கேட்டு நன்றாக படிக்க வைத்திருப்பார்கள். காரணம் என்ன? இந்த பிள்ளை படித்து வேலைக்கு போனால் பின்னாடி உள்ள பிள்ளைகளை பார்த்து கொள்வார்கள், அதற்கு பிறகு குடும்பத்தை கவனித்து கொள்வார்கள் என்று சொல்லி. ஆனால் சில இடங்களில் நடக்கின்ற காரியம் என்ன? படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டால் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவதாக அமைந்து விடுகின்றது. அல்லது சகோதர சகோதரிகளை கவனிக்காமல் அவர்கள் தங்களுடைய சுயத்தை பெருக்கிக் கொள்வதில் இருக்கின்றார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அப்போதைக்கு தற்காலிகமாக சுகமான வாழ்வு கிடைக்கும். ஆனால் நாள் ஒன்று வரும், அப்பொழுது கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். இருப்பதை பகிர்ந்து கொடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களிடத்தில் பணம் இருக்கின்றதா? உங்களால் முடிந்த உதவி. உங்களிடத்தில் ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கின்றாரா? அதை கர்த்தருடைய நாமத்துக்காக பயன்படுத்துங்கள். சுய லாபத்திற்காக அல்ல, சுய லாபத்திற்காக அல்ல, சொந்த ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட அதற்காக பயன்படுத்துங்கள். தேவன் அதை தான் அதை தான் பகிர்ந்து கொள்வது. தேவன் கொடுத்த கிருபையின் படியே உங்களுக்கு ஒருவேளை போதிக்கின்ற வரம் இருக்கிறது என்று சொன்னால் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மற்றவர்களுக்கு தேவ வசனத்தை நீங்கள் போதியுங்கள். கர்த்தரின் அன்பை ருசித்தவர்களாக இருக்கிறீர்களா? அந்த தேவ அன்பை, கர்த்தரின் அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கின்றாரா? நன்மையான காரியங்களை செய்திருக்கின்றாரா? அதை சாட்சியாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகின்றது? அவருடைய விசுவாசம் பலப்படுகிறது. விசுவாசம் பலப்படுகிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்குங்கள்.
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் அதைத்தானே சொல்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்குங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் ஒருவன் வலுவற்ற நிலைமையில் இருப்பான். அப்போ நீங்கள் இந்த விசுவாசம் உள்ள வார்த்தையை சொல்வதன் மூலமாக அவன் அதிலே பலப்படுகின்றான். அவன் பலப்படுகின்றான். உடைந்த உள்ளம் உள்ளவர்கள் தேற்றப்படுகின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்மிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மற்றவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, உதவி செய்யும் பொழுது, கர்த்தர் அந்த சாரிபாத் விதவையும் மகனையும் மட்டும் காப்பாற்றலை, அவளை சார்ந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் காப்பாற்றினார். எதுவரையிலும் பஞ்சகாலமெல்லாம் முடிகிற வரையிலும் அவர்களை காப்பாற்றினார். அதற்கு பிறகு அவன் வியாதியாப்பட்டான், மரித்து போனான். ஆனால் அப்படிப்பட்டவனையும் தேவன் உயிரோடு எழுப்பினார். எவ்வளவு அடுத்தடுத்து எத்தனை நன்மைகள். காரணம் என்ன? அவளத்தில் ஒன்றும் இல்லைனாலும் இருந்ததை எலியாவுடைய வார்த்தையை நம்பி அவனோடு பகிர்ந்து கொண்டால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட என்ன இருக்குது பகிர்ந்து கொள்ள? நானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன், நானே மற்றவர்களை சார்ந்து இருக்கின்றேன். உங்களிடம் ஒன்றும் இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. தேவனை நம்பி இருக்கின்றீர்கள் அல்லவா? தேவன் மீது விசுவாசம் வைத்தால் காரியம் நடக்கும் என்ற அந்த அடிப்படை விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், எத்தனை நன்மையானவர் என்பது உங்களுக்கு தெரிகிறதல்லவா? அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கின்றோம். அதில் அந்த எருசலேமின் வாசலில் பிறவியிலேயே சப்பானியாக இருந்த ஒருவன், எப்போதும் அவனுக்கு பழக்கம், அங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்பது அவனுடைய வழக்கமாக இருக்கின்றது. எனவே அன்றைக்கும் அவன் அப்படி தான் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது 3வது வசனம் சொல்கிறது, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது, இதை தான் நம்ம கவனிக்கிறோம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இதை பார்த்து ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே யோவானும் பேதுருவும் சொன்னது, பேதுரு என்ன சொல்கிறான்? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரி, ஒருவேளை உன்னிடத்தில் பொண்ணு இல்லாமல் இருக்கலாம், வெள்ளி இல்லாமல் இருக்கலாம், உலக பிரகாரமான நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற விலையேற பெற்ற பொக்கிஷம் உன்னிடத்தில் இருக்கிறார் அல்லவா? அவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்லலாமே. உடைந்த உள்ளத்தோடு என்னை ஆற்றி தேற்றுவார் யாருமே இல்லையே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு எத்தனை பேர்? இன்றைக்கு அநேக தற்கொலைகள் நடக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன? மன அழுத்தம். என்னை விடுவிப்பார் இல்லையே, என்னை நேசிப்பார் இல்லையே, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் தெரியல அவர்களுக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு ஒருவர் இருக்கின்றார். அவரை அண்டிக் கொள்கிற யாவருக்கும் அவர் சகாயம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகாமையில் இருக்கிறார். இந்த காரியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தன்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்கள் இயேசுகிட்ட வாங்க, உங்களுக்கு அது அவரிடமிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இதை பகிர்ந்து கொள்ள நம்மால் முடியாதா? நம்ம என்ன செய்கிறோன்னா, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், இது வேண்டும் அது வேண்டும், அந்த பிரச்சனை, இதை தான் சொல்லி கொண்டிருக்கின்றோமே தவிர, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நம்மளுடைய சுயத்தை தான் பெருக்கி கொண்டிருக்கின்றோமே தவிர, தேவனிடத்திலிருந்து நாம் அனுபவிக்கின்ற பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதில்லை. இன்றைக்கி அநேக விசுவாசிகள் அப்படித்தான். எங்கே ஜெபத்துக்கு போனாலும், எந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் எதற்காக போகிறார்கள்? ஏதோ அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காணும்படியாகத்தான். எத்தனை பேர் மற்றவர்களுக்கு அந்த ஆண்டோடைய அன்பை சொல்லி வந்து பார், அங்கே இயேசுவினுடைய அன்பை ருசித்துப்பார், தேவனுடைய வல்லமையை நீ வந்து உன்னுடைய கண்களால் நீ பார் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் அழைக்கின்றோம்? ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்வதற்கு எத்தனை பேர் வெட்கப்படுகின்றார்கள்?
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு காரியம் இதுதான். ஆண்டவருடைய அன்பை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய காரியத்தை பற்றி மற்றவர்களிடம் நாம் சொல்லும் பொழுது தேவன் நாமம் மகிமைப்படுகிறது. அதன் மூலமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சாரிபாத்தினுடைய விதவையினுடைய குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு அதுதான் காரணம். இங்கே பேதுரு சொல்கிற, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எல்லா வல்லமையும் உண்டு, அந்த நாமத்தை நான் உச்சரிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவர் அதை செய்கின்றார். அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இது நமக்கு தெரியாதா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு தேவிக்கு முன்பதாக அமர்ந்து பல காரியங்களை யோசித்துட்டு இருக்கீங்க இல்லையா? என்னுடைய தொழில் செழிக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல விரும்புகின்றேன். பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம், எங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம். என்னுடைய மாமனார் அவர் ஒரு பல் மருத்துவர். அவர் மருத்துவராக இருந்த பொழுது அப்பொழுதெல்லாம் நிறைய மருத்துவர்கள்லாம் கிடையாது. அதற்கு பிறகு சிலர் படித்துவிட்டு 1-2 பேர் வந்தார்கள். பாளையங்கோட்டையில் இருக்கும் பொழுது அப்பொழுது அவர்களுக்கு இவருடைய கிளினிக்கு பக்கத்திலேயே ஒரு கிளினிக்கை அமர்த்தி இவரிடம் இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சிலதை கொடுத்து அவர்களுக்கு அங்கே கிளினிக்கை வைத்து கொடுத்தார். அப்பொழுது உறவினர்கள்லாம் சொன்னார்கள், உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு பக்கத்திலே அவர்களை வைத்திருக்கின்றாயே, பிறகு உனக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் விடுவார்கள், உன்னுடைய நிலைமை என்னாகும், கொஞ்சம் யோசித்து பார்த்தியா என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், எனக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற பேஷண்ட்ஸ் எனக்கு வருவார்கள், அவருக்கு என்று வைத்திருக்கிறவர்கள் அங்கே போவார்கள். பக்கத்தில் இருப்பதனால என்னுடைய ப்ரொஃபஷன் ஒரு நாளும் அஃபெக்ட் ஆகாது. காரணம், ஆண்டவர் அவரவர்களுக்கு உரியதை அவரவர்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மென்டாலிட்டி எத்தனை பேருக்கு வரும்? போட்டி பொறாமை நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடந்த காரியம் என்ன? அப்படியாக அவர்கள் வைத்தார்கள். இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகின்றார். அவருடைய மகன் தான் என்னுடைய கணவர், அவரும் ஒரு பல் மருத்துவர். என்னுடைய மகனும் பல் மருத்துவர். இப்பொழுது என்னுடைய பேரனும் அதே மருத்துவத்திற்கு படித்து கொண்டிருக்கின்றார். இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ இவங்கெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரவங்க, நல்ல திறமை உள்ளவங்க, அதில் நல்ல எஃபிஷியன்சி உள்ளவங்க, அதனால நிறைய கான்டாக்ட்ஸ் உள்ளவங்க அல்லவே அல்ல. அதற்கு அடிப்படை காரணம், அன்றைக்கு என்னுடைய மாமனார் சொன்ன ஒரு காரியம், அவருக்கு என்று வருவதை தேவன் அவருக்கு தான் கொடுப்பார் என்று அவர் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அதன் அடிப்படையிலே அவருடைய தொழிலையே செய்கின்ற மற்றவர்களுக்கு அவர்களுக்கு கிளினிக் அமைப்பதற்கும் தன்னுடைய உபகரணங்களை கொடுத்து உதவுவதற்கும் அவர் அந்த விதை விதைத்தார். அந்த விதையினால் வந்த பலன்களை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே போல தான் உங்களுக்கும் பல காரியங்கள், ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒருவர் வந்தால் அவருக்கு உங்களால் ஆன உதவியை செய்யுங்கள். அது ஆரம்பிக்கிறதுனால நம்முடைய தொழில் பாதிக்கப்பட்டு விடுமோ? அல்ல. அல்லது அவர்களுக்கு உதவி செய்கிறதுனால அவர்கள் உயர்ந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்னாகும்? அப்படி அல்ல. இன்றைக்கு நாம் உதவி செய்து விட்டால் திரும்ப திரும்ப வருவார்களோ? அப்படி அல்ல. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கின்றார், அதற்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரி, ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கின்றார், தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்படியாக நாம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அது பலுகி பெருகுவதாக இருக்கின்றது. அன்றைக்கு என்னுடைய மாமனார் பகிர்ந்து கொடுத்தார், அது பலுகி பெருகுவதாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இருப்பதிலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்கிறது. நம்மிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இருக்கின்றது. எனவே தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அப்படி இப்படி என்று சொல்லி நாம் சுயத்திற்காக ஜெபிக்காமல், கர்த்தாவே இந்த ஆசீர்வாதங்கள் பலுகி பெருகும்படியாய் எனக்குள்ளதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். என்ன தாளந்துகள், என்ன கிருபைகள், என்ன ஆசீர்வாதங்கள், என்ன நன்மைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம்,
பக்கத்திலே படிக்காத பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு உங்களுடைய படிப்பின் அடிப்படையிலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பணம் வாங்கி தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அல்ல. எத்தனையோ ஏழை பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய கல்வியை அவர்களுக்கு புகுத்துங்கள். அதை கர்த்தர் கனம் பண்ணுவார். எத்தனையோ வழிகளில் எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து, விசுவாசிகள் என்று சொல்லுகின்ற நம்மை பார்த்து, இதோ தேவன் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையின்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற நல்ல உக்கிரானக்காரனை போல நடவுங்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலமாய் உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தேவ நாமம் மகிமைப்படும். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எவ்வளோ நல்லவங்க சுவாமி, சொன்னதை செய்பவர் ஆண்டவரே. முதலாவது அந்த அடையை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அப்படி கொடுத்தா என்று சொன்னால் இந்த பஞ்சகாலம் முடிகிற வரையில் உன்னுடைய மாவு குறையாது, கலசத்தில் உள்ள எண்ணெய் குறையாது என்று சொன்னி, அது அந்த பெண்ணுக்கு மட்டும் அல்ல, மகனுக்கு மட்டும் அல்ல, அவன் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்தது. அதே போல் இந்த நாட்களிலும் எங்களுக்கு இருப்பதில் நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒன்றுமே நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அன்பை கொடுத்திருக்கிறீர், பொறுமையை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. மற்றவர்களுடைய நினைவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறீர், நேரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஜெபிப்பதற்கு நேரத்தை கொடுத்திருக்கிறீர். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் எங்கள் சுயத்திற்கு என்று மட்டும் பயன்படுத்தாமல் பிறர் நலனுக்காகவும் பயன்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் அந்த நிலைமையை கர்த்தாவே அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய் அவர்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்க. எப்படிப்பட்ட நிலைமையில் எந்த காரியத்திற்காக யார் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் உள்ளத்திலே ஒரு காரியத்தை நீர் சொல்லுகிறீர். உனக்குள்ளதை நீ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள், அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்ற இந்த அடிப்படை தத்துவத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும். அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்ளட்டும் சுவாமி. தகப்பனே, நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட என் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கேட்டுக்கொண்ட சத்தியத்தின் பிரகாரம் நடக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் பாய்ச்சி தகப்பனே வேலி அடைத்து நூறத்தனையான பலன்களை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியத்தை அர்ப்பணிப்போம். அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். God bless you.